ஹாய் காய்ஸ், நான் திருமாக்கும் டரபடி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 1, அதாவது ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கல போகலாம். ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட். The 1830s were years of great economic hardship in Europe. The first half of the 19th century saw an enormous increase in population all over Europe. In most countries, there were more seekers of job than employment. Population from rural areas migrated to the cities to live with overcrowded slums. Small producers in town were often faced with stiff competition from imports of cheap machine-made goods from England, where industrialization was more advanced than one continent. This was especially so in textile production, which was carried out mainly in homes or small workshops and was only partly mechanized. In those regions of Europe was the aristocracy still enjoyed power. Peasants struggled under the burden of feudal dues and obligations. The rise of food prices or a year of bad harvest led to widespread pauperism in town and country. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவார்ட். ஸோ 1830 வந்து பார்த்திங்கன்னா யூரோப் ஃபுல்லாக வந்து ஒரு கிரேட் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் வருது. ஏன்னா இந்த இடத்துல வந்து 19th சென்ச்சுரியோட ஃபஸ்ட் ஹாஃபில், அதாவது 1800லேருந்து 1850 வரைக்கும் என்ன ஆகுதுன்னா நிறையா வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய ஒரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து ஜாப் தேடுறவங்கள விட ஜாப் வந்து கம்மியாகிடும். ஸோ ஜாப்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு கம்பெனியில் வந்து 500 சீட்ஸ் தான் இருக்குதுன்னா ஒரு 2000 4000 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல மிச்சம் இருக்கிற 1500 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேலை கிடைக்க போகிறதில்ல, அவங்க வேறு இடத்துக்கு ஓடணும். ஸோ இந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துடுறாங்க, ஆனால் வேலை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஸோ வேலையே வந்து பார்த்திங்கன்னா இல்லாத இடத்துல இவங்க வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு சேர்றாங்க. ஸோ ரூரல் ஏரியாஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஓவர்களோட ஸ்லம்ஸில் வந்து எங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னா சிட்டிஸில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க முடியாது. அதே சிட்டிக்கு வந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களால சம்பாதிக்க முடியும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தங்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸ்லேருந்து இந்த மாதிரி அர்பன் ஏரியாஸ்க்கு சிட்டிஸ்க்கு வந்துடுவாங்க. ஸோ அந்தமாதிரி வர்றப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடம் கிடைக்காது. ஸோ அவங்க அந்தமாதிரி இடம் இல்லாமல் தவிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஓவர் க்ரௌடட் ஸ்லம்ஸில் போய் வந்து பார்த்திங்கன்னா தங்குவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இடத்துல வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் க்ரௌடட் ஸ்லம்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஸ்மால் ப்ரொடியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. ஏன்னா இம்போர்ட்ஸ் ஆஃப் சீப் மிஷின் மேட் குட்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் மேட் குட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து காண்டினென்ட், அந்த ஹோல் காண்டினென்ட்டை விட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தது. தட் வாஸ் ஸ்பெஷலி ஸோ இன் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன். ஸோ டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டாகவே இருந்தது. விச் வாஸ் கேரிட் அவுட் மெயின்லி இன் ஹோம்ஸ் ஆர் ஸ்மால் ஒர்க் ஷாப் அண்ட் வாஸ் ஒன்லி பார்ட்லி மெக்கனைஸ்ட். அதுவே டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனில் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட்லி மெக்கனைஸ்டாக தான் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். ஒரு குடிசை தொழில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா அரிஸ்டோக்ரஸி வந்து இன்னும் அந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9th படிச்சிருப்போம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து அரிஸ்டோக்ரஸிஸோட பிரச்சனை வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபியூடல் டியூஸ் கட்டணும், அவங்களுக்காக வேலை செய்யணும், அவங்க சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா செய்யணும், நம்ம மாதம் முடிந்தால் அவங்களுக்கு போய் காசு கொடுக்கணும். ஸோ இந்தமாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க செஞ்சாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபியூடல் டியூஸ் அப்புறம் ஆப்ளிகேஷன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் வந்து கருது. த ரைஸ் ஆஃப் ஃபுட்ஸ் prices or a year or a bad harvest led to widespread pauperism in town and a country. ஸோ இந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயர் வந்து ஹார்வெஸ்ட் கம்மியாக இருந்தாலும் இல்லைனா சாப்பாடோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாலும் அந்த ஹோல் கண்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். The year 1848 was one such year. Food shortages and widespread unemployment brought the population of Paris out on the roads. Barricades were erected and Louis Philippe was forced to flee. A National Assembly proclaimed a republic, granted suffrage to all adults male above 21, guaranteed the right to work. National workshops or to provide employment were set up. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னா 1848 ஃபுட் ஷார்ட்டேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா பாரிஸில் இருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கே வந்துடுறாங்க. அதான் ரோட்டுக்கு வராங்கன்னா என்ன அர்த்தம்னா வந்து எல்லோரும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுறப்போ பேரிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடுறாங்க. லூயிஸ் பிலிப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்து ஓடுறாரு. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ரொட்டஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
ஸோ ஒரு நேஷ்னலிசம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பப்ளிக் பண்ணி அந்த இடத்துல எல்லா மேல் அடல்ட்ஸ், அதாவது ஃபீமேல் கிடையாது, ஒன்லி மேல் அடல்ட்ஸ் 21 மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சஃபரேஜ் தராங்க. அதுவும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓட் போடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரைட் டு ஒர்க் தராங்க. அதாவது யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணல, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். யாருக்குமே ஒர்க் இல்லைன்னு வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஒர்க் ஷாப்ஸும் சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. So early in 1845, weavers in Silesia had led a revolt against contractors who supplied them raw material and gave them orders for finished textile but drastically reduced their payment. The journalist Wilhelm Wolff described the events in a Silesian village as follows. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1845 சிலேஷியங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீவர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்து, அப்புறம் வந்து நான் அவங்களுக்கு ஆர்டர்ஸும் கொடுத்து முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன் தீஸ் வில்லேஜஸ், ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 18,000 இன்ஹாபிட்டன்ட் கிட்ட இருக்காங்க. எல்லாருமே வந்து காட்டன் வீவிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஆக்குபேஷன். த மிசரி ஆஃப் ஒர்க்கர்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம். த டெஸ்பரேட் நீட் ஃபார் ஜாப் ஹேஸ் பீன் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் பை கான்ட்ராக்டர்ஸ் டு ரெடியூஸ் த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் தே ஆர்டர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க ரொம்ப பாவம்னு சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸோ அது வந்து இந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ June 4 to 2 PM இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் க்ரௌட் ஆஃப் வீவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து பேரிஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பண்ணி அந்த மேன்ஷனுக்கு வந்து பார்த்தாங்க. எங்கே இருக்காங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஹையர் வேஜஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாங்க. தே were treated with scorn and threats alternatively. Following this, a group of them forced their way into the home, smashed its elegant window panes, furniture, proclaimed. Another group broke into storehouse and plundered it of supplies of clothes, which they tore to shreds. The contractor fled with his family to a neighboring village, of which, however, refused to shelter such a person. He returned 24 hours later, having requisitioned the army. In exchange that followed, 11 weavers were shot. ஸோ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்டோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஸோ ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா அந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து அவங்களோட ஸ்டோர் ஹவுஸ்குள்ளே போய்ட்டு அந்த இடத்துல இருக்கிற துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு போடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் வந்து அந்த இடத்த விட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட பார்க்குறாங்க, வேறு ஒரு வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த ஒன்றுமே ஒரு ஆளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வில்லேஜ்குள்ளே சேர்க்க முடியாது சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன தான் பணக்காரனாக இருந்தாலும் நான் 1008 வழி இருக்கும். ஸோ அதனால் வந்து மிலிட்ரியோட சப்போர்ட்டை கொண்டு போகிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 11 வீவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க. 3.3 1848 The revolt of the liberals. So parallel to the revolts of poor, unemployed and starving peasants and working in many European countries in 1848, a revolution led by educated middle classes were underway. Events of February 1848, France had brought about the abdication of monarch and a republic based on universal male suffrage had been proclaimed. In other parts of Europe, where independent nations did not yet exist, such as Germany, Italy, Poland, the Austro-Hungarian Empire, men and women of the liberal middle classes combined their demands for constitutionalism with national unification. They took advantage of the growing popular unrest to push their demands for creation of nation state on parliamentary principles, a constitution, freedom of the press and freedom of association. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அன்எம்ப்ளாய்டு அப்புறம் புவரோட ரிவால்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கோ அதுக்கு பேரலாக வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ஒரு ரெவல்யூஷன் வந்து எஜுகேட்டட் மிடில் கிளாஸஸால் வந்து நடத்தப்படுது. ஸோ இந்த மாதிரி February of 1848 நடந்த ஈவெண்ட்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த மொனார்க்கோட அப்டிகேஷனோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் மேல் சஃப்ரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூரோப்பில் நடந்தது தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா in other parts of Europe where independent national state did not yet exist. ஸோ நிறைய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இண்டிபெண்டன்ட் நேஷனல் ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அது என்ன இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தோம்னா நம்ம ஜெர்மனி, இட்டாலி, போலாண்ட், ஆஸ்ட்ரோ-ஹங்கரியன் எம்பையர். ஸோ men and women of the liberal middle classes combined their demands for constitutionalism with national unification. They took advantage of the growing popular unrest to push their demands for the creation of nation state on parliamentary principles. ஸோ
ஸோ இந்த மாதிரி மென் உமன் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிபரல் ஃபேமிலிஸை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டிமாண்ட்ஸை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனிசம், அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூனிஃபிகேஷனாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா த டுக் அட்வான்டேஜ் ஆஃப் க்ரோயிங் பாப்புலர் அண்ட்ரெஸ்ட் டு புஷ் தேர் டிமாண்ட்ஸ் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் அ நேஷன் ஸ்டேட் ஆன் பார்லிமெண்ட்ரி பிரின்சிபல்ஸ். ஸோ ஒரு நேஷன் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி பிரின்சிபல்ஸில் இருக்கணும். அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கணும். ஸோ இன் ஜெர்மன் ரீஜியன்ஸ் a large number of political association where members were middle class professionals, businessmen and prosperous artisans came together in the city of Frankfurt and decided to vote for an all-German National Assembly. On 18 May 1848, 831 elected representatives marched in a festive procession to take place in their Frankfurt Parliament convent in the Church of St. Paul. They drafted a constitution for a German nation to be held by a monarchy subject to Parliament. When the deputies offered the crown to these terms to Frederick Wilhelm IV, the King of Prussia rejected it and joined other monarchs to oppose the elected assembly. While the opposition of the aristocracy in military became stronger, the social bias of parliamentary eroded. The parliament was dominated by middle class who resisted the demand of workers and artisans, consequently lost their support. In the end, troops were called in as the assembly was forced to disband. ஸோ ஜெர்மன் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸஸ்லாம் வந்து சேர்ந்து அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கிற இடத்துல வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியில் வந்து ஒரு ஓட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆல் ஜெர்மன் நேஷனல் அசம்பிளியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 May 1848. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 831 எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவ் பொசிஷனில் வந்து மார்ச் பண்ணி ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க. அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சர்ச் ஆஃப் செயின்ட் பாலில். ஸோ அவங்க வந்து ஒரு ஜெர்மன் நேஷனுக்காகனு ஒரு கான்ஸ்டியூஷனை கூட டிராஃப்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொனார்க்கியை வந்து ஹெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அது ஒரு கான்ஸ்டியூஷன் மொனார்க்கி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிற டெப்புட்டிஸ்க்கெல்லாம் எல்லாமே ஓகே, ஒரு யாரை வந்து கிங்காக வைக்கலான்னு ஃப்ரெட்ரிக் வில்ஹெல்ம் IV வந்து பார்த்திங்கன்னா கிங்காக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் பண்ணுறப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா என்னால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய மொனார்க்கோட சேர்ந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போசிஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுது. அதே நேரத்தில் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்லிமெண்ட்டோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரோட் ஆகுது. ஏன்னா இந்த பார்லிமெண்ட்டில் வந்து மேஜராக இருந்தவங்க மிடில் கிளாஸஸ். அவங்க வந்து இந்த ஒர்க்கர்ஸ், ஆர்டிஷன்ஸ், அதாவது இந்த ஏழைகளோட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டுக்கலை. ஸோ அதனால் அவங்களோட சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட போச்சு. ஸோ கடைசியில் அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி டிஸ்பேண்ட் பண்ணிடுறாங்க. The issues of extending political rights to women was a controversial one within the liberal movement, in which large number of women had participated actively over years. Women had formed their own political association, formed newspaper and taken part in political meetings and demonstrations. Despite this, they were denied suffrage rights during the election of the assembly. When the Frankfurt Parliament convened in Church St. Paul, women were admitted only as observers to stand in the visitors gallery. So உமன் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியலான, அதாவது ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் உமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஓன் பொலிட்டிக்கல் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நியூஸ் பேப்பர்ஸ் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து நிறைய டெமோன்ஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்டில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே கொடுக்கல, ஒரு ரைட்ஸே கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்லிமெண்ட்குள்ளே விட்டதே வந்து ஒன்லி ஒரு விசிட்டர்ஸ் கேலரியாக வந்து பார்த்துட்டு வேணால் போங்க, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. Though conservative forces were able to suppress liberal movements in 1848, they could not restore the old orders. Monarchs were beginning to realize that the cycle of revolution and repression could only be ended by granting concessions to liberal nationalist revolutionaries. Hence, in the years after 1848, the autocratic monarchies of Central and Eastern Europe began to introduce the changes that had already been taking place in Western Europe before 1815. Thus, serfdom and bonded labor were abolished both in Habsburg domination and in Russia. The Habsburg ruler granted more autonomy to Hungarians in 1867. So,
அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து அடைக்கிறதுனால 1848க்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம ரெஃபரன்ஸ் சிஸ்டமை கொண்டு வந்திருக்கக்கூடாது. ராஜா முறை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வந்தோன்னா எப்படி வந்து திரும்ப வந்து லிபரல் நேஷனலிசம் வந்து போராடுவாங்க. திரும்ப ராஜா ஆட்சி வரும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிபரல் ஆட்சி வரும். ஸோ கண்டிப்பாக இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த பழைய ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை. இந்த மாதிரி புதுசாக வந்து நேஷனலிசமே கொஞ்சம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃப்டம், பாண்டட் லேபர் அதெல்லாத்தையும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் யூரோப்பில் இருந்த முன்னாடி எல்லாத்தையும் வந்து இப்போ ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் பண்ணுறாங்க. ஸோ ஹாப்ஸ்பர்க் ரூலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரியன்ஸ்க்கு மோர் அட்டானமி வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஸோ 1867. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 17 கடைசி பேராகிராஃப், அதாவது இஷ்யூ ஆஃப் எக்ஸ்டெண்டிங் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் டு உமன். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் உமன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 மார்க் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் தான் இது. ஸோ அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் உமனை வந்து நீங்கள் அந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணி கடைசி எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். இதை வந்து நீங்கள் மெமரைஸ் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இதை வந்து நீங்கள் எக்ஸாமுக்காக எழுதினாலும் இதை வந்து ஃபுல்லாக வந்து மெமரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்கும் இது இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்காக வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.